வணக்கம். நான் உங்கள் கோவை கட்டெரும்பு. அருள்மிகு ஸ்ரீ மாகாளியம்மன் திருக்கோயில் வளாகத்திலிருந்து. நோய் தீர்க்கும் மாகாளி. ஆமாங்க, நமது ஊர் மாகாளியம்மனுக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க. சிறப்பான பெயர் பார்த்தீங்கன்னா நோய் தீர்க்கும் மாகாளி என்பது தாங்க. அந்த வீடியோ தொகுப்பை இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சீர்வரிசை பார்த்தீங்கன்னா வடக்கு வீதி, அப்பாநாயக்கர் வீதி, அண்ணா நகர் ஆகிய பகுதிகளிலிருந்து அம்மனுக்கு சீர்வரிசை வர்ற காட்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். விழா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்குங்க. இன்றைக்கி 6ஆம் நாள் விழா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. உங்கள் ஆதரவுக்கு எங்களது நன்றிகள். முதல்ல பார்த்தீங்கன்னா வடக்கு வீதி பொதுக்கிணறுலேருந்து பார்த்தீங்கன்னா சீர்வரிசைகள் பூஜைகள் செய்யப்பட்டு எடுத்துகிட்டு வர்ற காட்சி தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப அற்புதமான பழமை மாறாமல் சீர்வரிசை கொண்டு வந்திருந்தாங்க வடக்கு வீதி அன்பர்களும் ஊர் பெரியவர்களும் பொதுமக்களும். பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஊர் ஒற்றுமைனா நமது ஊருக்கு பெருமையை சேர்த்துக்கிட்டீங்க. நன்றிப்பா. ஊர்வலமாக எடுத்துகிட்டு வர்ற சீர்தட்டுகளை பார்த்தீங்கன்னா பொது விநாயகர் கோயில், நமது பெரிய விநாயகர் கோயிலில் வச்சு பூஜைகள் செஞ்சு அங்கேருந்து மாகாளி அம்மனுக்கு சீர்தட்டுகள் அப்பாநாயக்கர் வீதி அவங்களும் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க. விழா சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றது நமது ஊரில் வழக்கமாக இருக்குது. நமது ஊரில் முக்கியமாக நோய் தீர்க்கும் மாகாளி என்ற பெயர் வர காரணம் என்னன்னு இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ நான் சின்ன வயசாக இருக்கும்போது நமது ஊரில் அம்மா போட்டுருந்துச்சுன்னா யாருக்காவது பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலே தங்கிக்குவாங்க. அங்கே தீர்த்தம் வாங்கி தெளித்தாங்கன்னா நோயெல்லாம் குணமாகிற வரைக்கும் இருந்து போவாங்க. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஊர்வலம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் வளாகத்தை ரொம்ப நெருங்கி வந்துருச்சுங்க. கோயில் வளாகத்தில் முறைப்படி அவங்கள வரவேற்று இன்பத்தோட பூஜைகளை வாங்கி ஒவ்வொரு பொருளாக வாங்கி வைக்கிறாங்க உள்ள. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பச்சைமாவு எடுத்துகிட்டு வர பெண்மணிகளுக்கு முன்வரிசை வைக்க வச்சு அவங்கள கௌரவிக்கிறாங்க கோயில் நிர்வாகத்தினர். இப்போ நம்ம அண்ணா நகர் பொது விநாயகர் கோயிலில் தாங்க இருக்கிறோம். அண்ணா நகர்லேருந்து திரளான பெண்மணிகள் பார்த்திங்கன்னா சீர்தட்டு எடுத்து நம்ம மாகாளி அம்மனுக்கு சீர்வரிசைகள் செஞ்சு சிறப்பிச்சிருந்தாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 50 பெண்மணிகளுக்கு மேலே சீர்தட்டு எடுத்து வந்திருந்தாங்க. அந்த கண்குள்ள காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். நமது ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா சமூகத்தினருக்கும் எல்லா பகுதி வாழ் மக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறது பெருமைக்குரிய விஷயம் தாங்க. ஏன்னா ஊர் ஒற்றுமையாக இருக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சால் ஒரு நிகழ்வு செஞ்சால் மட்டும்தான் ஊர் ஒற்றுமையாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனதான் இன்றைக்கி வரைக்குமே நம்ம கடைப்பிடிச்சிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நண்பர்களே, நிறைய பேர் என்னுடைய வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. பார்க்குறவங்களாம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் யாருமே லைக், கமெண்ட், ஷேர்ஸ் பண்ணுறதில்ல. சந்தோஷமான செய்தி என்னென்னா உங்களுக்கு நாள்பட நிகழ்வுகளை நான் ஒளிபரப்பு பண்ணி சந்தோஷப்படுத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் மட்டும் கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க நண்பர்களே. ஊர்வலம் கோயில் வளாகத்தை அடைஞ்சோன்னா முறைப்படி கோயில் நிர்வாகத்தினர் அவங்கள வரவேற்று கோயிலுக்குள்ளே வர்றாங்க. வாங்க பூஜைகளை போய் பார்க்கலாம். இன்றைக்கி அம்மனுக்கு எந்த மாதிரி அலங்காரம் என்ன ஏது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். நாள்தோறும் ஒவ்வொரு அலங்காரத்தில் நமக்கு மாகாளி காட்சி வந்துட்டுருக்காங்க. நோய் தீர்க்கும் மாகாளியாக இன்றைக்கி அவதாரம் எடுத்து நமக்குள்ள தரிசனம் தர இருக்கா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோய் தீர்க்கும் மாகாளி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இதெல்லாம் நான் வேண்டி எனக்கு நோய் குணமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஊர் நண்பர்கள் சொன்னீங்கன்னா தான் இந்த வீடியோவை பார்க்குற வெளியூர் நண்பர்களுக்கும் தெரியும். நம்ம ஊரை தேடி வருவாங்க.
ஓம் சக்தி. இன்று நமது மாகாளி அம்மனுடைய நோய் தீர்க்கும் விரத முறைகளை பத்தி பார்ப்போம். இப்போ பொதுவா அம்மை நோய் வயப்பட்டவர்கள் நம்ம மாகாளி அம்மன் கோயிலிருந்து தீர்த்தம் வாங்கிட்டு போய் போட்டா அது உடனே குணமாயிருது. கண் புரை நோயால பாதிக்கப்பட்டவங்க அந்த தீர்த்தத்தை வாங்கி அவங்க கண்ணுல போட்டா அந்த கண் புரை குணமாகுது. மேலும் தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டுதல் வைக்கிறவங்க ஒரு 3 வாரம் நமது மாகாளி அம்மன் கோயில்ல அங்க பிரதர்சனம் செய்தா அனைத்து விதமான வேண்டுதல்களும் நிறைவேறுதுங்க. இது நானே சின்ன வயசுல இருந்து கண் கூடா பார்த்த உண்மை. அனைவரும் அம்மன் கோயில்ல அம்மன் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி. இப்போ ஒரு முறை அம்மனை தரிசிச்சுக்குங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரசாதங்கள் வழங்கப்படுதுங்க. எல்லாருமே அமைதியான முறையில் இன்றைக்கி சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு பிரசாதங்கள் வாங்கி வீடு திரும்ப காட்சி தரம் பார்த்துட்ருக்குறோம். வீடியோ எடுக்க அனுமதி தந்த கோயில் நிர்வாகத்துக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நான் மனதார நன்றிகளை பாராட்டிக்கிறேன். ஒரு சிலருக்கு மனசங்கடங்கள் இருந்தாலும் என்னால் அந்த மனசங்கடங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுதான் என்னால் பண்ண முடியும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நம்ம என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது. மனசங்கடங்களை ஏற்றிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க நண்பர்களே. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மீண்டும் நான் ஒரு டைம் நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம ஊர் பெண்மணிகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடனமாடி நம்ம இதெல்லாம் மகிழ்ச்சிருந்தாங்க. இது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் உங்கள் கோவை கட்டுறது. நன்றி, வணக்கம். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இரவு உணவு வழங்கப்பட்டதுங்க. இதோ அந்த கண்குள்ளா காட்சி. ஓம் சக்தி ஆதிபராசக்தி, ஓம் சக்தி ஆதிபராசக்தி. எல்லாத்தையும் எல்லா ஒன்றும் இரவு பார்த்துக்குவோம்.